ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் கோவைக்காய் உள்ளிக்காரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் போல் தனியாக சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். தனியாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 5-6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதிலவே கூட ஒரு 5 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேகட்டும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகரப்பு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கோவக்காய் நல்லா வதங்கணும். இது தண்ணி கிடையாது, ஸோ ஆயிலே தான் வதங்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா மிக்சரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு டீப் ஃப்ரை பண்ணாலும் கருவேப்பிலையே கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஆந்திரா ஸ்டைலில் கோவைக்காய் உள்ளிக்காரம் ரெடி. இதை நீங்கள் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. கோவைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது கூடவே ஒயிட் ரைஸை மிக்ஸ் பண்ணி மிக்சட் ரைஸாக கொடுத்துருங்க. அதுவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கோவைக்காய் உள்ளிக்காரம் இந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.